ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. கனகம்பட்டி பழனிசாமி சித்தரை போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்தரை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ராகு கேது பெயர்ச்சி பற்றி நம்ம சொல்ல போகிறோம். இந்த 1.5 ஆண்டு காலம் ராகு பகவான் என்ன பலனை தரப்போகிறார் ஒவ்வொரு ராசிக்கும் என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் என்னுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். இப்பொழுது நாம் ராகு கேதுக்களை பற்றி நம்ம பேச போகிறோம். ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதாவது மொத்தம் 9 பிளானட்டில் இந்த 7 பிளானட்டும் நேர்கதியில் பயணம் செல்கிறது. இந்த 2 ராகுவும் கேதுவும் ஆன்டி கிளாக்வைஸில் தான் பயணம், அதாவது வக்ர நிலையில் பயணம் செய்து பலனை தருகிறது. எல்லா கிரகங்களை விட இந்த ராகு கேதுக்கு ரொம்ப வலிமை அதிகங்க. சூரியன் இருக்கிறதுலையே சனி, சூரியன், குரு இதைத்தான் பெரிய கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள். இந்த ஆண்டு கிரகங்கள் இந்த சனி பார்த்திங்கன்னா சனியை காட்டிலும், அப்புறம் மாத கிரகங்களான சூரியன் அதை காட்டிலும் வலிமை. எல்லாம் ராகு கேது நிகழும் பொழுது தோஷம் ஏற்பட்டு விடுகிறது. இப்போ ராகு கேது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்துகிறது. ஒருவருக்கு ராகு கேது பிடியில் இருந்து விட்டால் ஐயோ சர்ப்பதோஷம் அப்படின்றாங்க. அதுவும் குறிப்பாக லக்னத்தில் ராகுவோ, ராசியில் ராகுவோ இல்லை இருந்தால் 7ஆம் இடத்துக்கு கேது போயிடுவார். அப்போது 2ஆம் இடத்துலையும் ராகு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகு கேது தோஷம் என்பது மிகவும் பிரச்சனைக்குரிய ஒரு நிலையாக இருக்கிறது. இந்த 32 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராகு கேதுக்கள் பிடியில் எல்லா கிரகங்களும் இருந்துச்சின்னு சொன்னால் பிறப்பு ஜாதகத்தில் அப்போ அவங்கள பெருசாக ஃபங்க்ஷன் பண்ண விடாது. 32 வயசு வரைக்கும் அவங்களுக்கு காலசர்ப்ப தோஷம். என்ன தான் யோகமான திசை நடந்தாலும் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. அந்த 32 வயசுக்கு மேலே தான் அவர் பேரை சொன்னீங்கன்னாவே அவருக்கு படிப்படியாக அவருக்கு வளர்ச்சி கிடைக்கும், அவருக்கு படிப்படியாக எல்லாமே கிடைக்கக்கூடிய நிலை. 32 வயசுக்கு மேலே தான் அது காலசர்ப்ப தோஷம் என்பது காலசர்ப்ப யோகமாக மாறுகிறது. இப்போ இந்த ராகு கேதுக்களுக்கு அவ்வளவு ஒரு வலிமை. ஏன்னா சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் இப்போ ஏற்பட்டுருது இல்லையா? அப்போ கிரகணத்தில் பிறந்து நிலை இருக்கும் பொழுது இன்னும் பிரச்சனைகள் அதிகம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த எல்லா கிரகத்தை விட இந்த ராகு கேதுக்கள் சூட்சமமான கிரகங்கள், சாயா கிரகங்கள். அதனுடைய பலனை சொல்கிறதுங்கிறது, அதாவது நிழல் கிரகங்கள் இல்லை. எத்தனைக்கு நம்ம சரியாக பலனை சொன்னாலும் அது பலன் மிஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு இந்த ராகு கேதுனுடைய வலிமை ரொம்ப அதிகமானது அப்படின்னு சொல்கிறோம். அது பார்வை 3-11 பார்வை உடையது. 3ஆம் இடம், தான் இருக்கும் இடத்துலேருந்து 3ஆம் இடம் 11ஆம் இடத்தை பார்க்குது ராகு கேதுக்கள். அதுவும் ராகுவாவது பிரம்மாண்ட நாயகன்னு பேர். ராகுக்கு பிரச்சனையான இடம் அப்படின்னு சில இடங்கள் இருக்குது. ராகு கேதுக்களுக்கு அது வலிமையான இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது ராகு கேதுக்கள் அருமையான பலனை கொடுக்கும். ஒரு பிறப்பு ஜாதகத்தில் 3, 6, 11 ராகு கேதுக்கள் அமைந்து விட்டால் அது யோகமான ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். அதுவே அதை மற்ற இடத்துகளில் இருக்கும் பொழுது ராகு கேதுக்களுடைய நிலை ரொம்ப மோசமான ஒரு நிலை. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னு பார்த்தா ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் கிடையாது. எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த வீட்டினுடைய வேலையை தான் ஒரு ஏஜென்சி மாதிரி ஒரு வேலையை செய்யக்கூடிய நிலை. இப்போ உதாரணமாக இப்போ ராகு எங்கே அமர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமர்ந்த வீட்டு கிரகம் உச்சமடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் அப்போ ராகு கேது வலிமை அதிகமாகிறது.
சாணபலம் கூடுகிறது, வலிமை அதிகமாகிறது. ஸோ ராகு கேதுக்களுக்கு கொஞ்சம் சூட்சமான சில எத்தனை விதிகளை நம்ம கையில் எடுத்து பலனை சொன்னாலும் அது கொஞ்சம் பிரேக் ஆகி போயிடும். அந்த அளவுக்கு இந்த ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக பலன் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ரொம்ப காஷியஸாக இருக்க வேண்டிய நிலை. இப்போ இந்த ராகு கேதுக்களுடைய வலிமை மற்ற கிரகங்களை விட அதிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ உதாரணமாக ஒரு மேஷத்தில் ராகு இருக்குது, மேஷத்தில் செவ்வாயே இருக்கான்னு சொன்னால், செவ்வாய்க்கு அது ஆட்சி வீடாக இருந்தாலும் செவ்வாயை காட்டிலும் அந்த ராகுக்கு அங்கே வலிமை கூடுகிறது என்று சொல்லலாம். அப்படி ஒரு நிலை ராகுக்கு இருக்கிறது. இப்படி ராகு கேதுக்கள் பிறப்பு ஜாதகம் மட்டுமல்ல, கோச்சார ரீதியாக 1.5 ஆண்டு காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செஞ்சு பலனை தராங்க. அப்போ 1.5 ஆண்டு காலத்திற்கு ராகு கேதுக்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யுமா, இல்லை பாடாப்படுத்துமா, இல்லை நியூட்ரலாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம பலனை விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த ராகுவுக்கு பெரும்பாலும் துர்க்கையை வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால், அதாவது ராகு சரியில்லாத இடங்களில் அமர்ந்தால் துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். அதனால் வரக்கூடிய பலன் கொஞ்சம் விகிதாச்சாரம் குறையும். அதே போல் கேதுவுக்கு நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் ஓரளவுக்கு கொஞ்சம் தீட்சண்யம் குறையக்கூடிய, அதாவது தீய பலன்கள் விகிதாச்சாரம் குறையும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி பொது பலன் இந்த 1.5 ஆண்டு காலம் இப்பொழுது ஒவ்வொரு ராசியிலும் இருக்க போகிறது. இப்போ பாருங்கள், மீனத்தில் இருக்கும் ராகு இப்போது உங்களுக்கு எங்கே வந்திருக்கார் அப்படின்னா கும்பத்துக்கு வந்திருக்கிறார். கும்பம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷனுக்கு 11வது இடம். இந்த ராகு பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு கும்பத்தில் கேதுன்னா ராகுன்னு சொன்னால் கேது சிம்மத்தில் உட்காருவார். அப்போது ஒரு கிரகம் பாசிட்டிவாக இருந்தால் ஒரு கிரகம் நெகட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, கிரகங்களுடைய சஞ்சார நிலையை நம்ம 1.5 ஆண்டு காலம் அங்கே இருக்கிற பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை தரப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த தனுசு ராசி. இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள், தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி சாதகமா அல்லது பாதகமா, நல்லது நடக்குமா கெடுதல் நடக்குமா பாருங்கள். ராகு பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருந்து வந்த ராகு 3ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போ 3ஆம் இடம் சூப்பரான இடங்க. ராகு கேதுக்களுக்கு 3, 6, 11 அருமையான இடம். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் 3இல் ராகு இருப்பது அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது இந்த ராகு பகவான். அதுலேயும் இந்த குரு பார்வை 1 வருஷத்துக்கு கிடைக்க போகுது. 7ஆம் இடத்தில் இருக்கிற குரு பார்வை 1 வருஷத்துக்கு கிடைக்குதுன்னு சொன்னால், அப்போ பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக சாதிக்க போகிறீங்க. தைரிய ஸ்தானத்தில் ராகு உட்காந்துட்டார். பொருளாதார ரீதியாக எல்லா நிலைகளிலும், தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் நிச்சயமாக அமையும். இந்த 3ஆம் இடத்து ராகு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை. தொழில் ரீதியாக எந்த ஒரு தொழில் நீங்கள் புதுசாக ஆரம்பித்தாலும் சரி, அது பெரிய லெவலில் ரீச் ஆகி நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் இந்த 1.5 ஆண்டு காலம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும். 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்கணும். மேலாமணிக்கு எல்லாம் வேலை பார்க்க முடியாது. அது அரசு துறையாக இருக்கலாம், தனியார் துறையாக இருக்கலாம், இல்லை சொந்த தொழிலாக இருக்கலாம். மேலாமணிக்கு எல்லாம் வேலை பார்க்க முடியாது. ஏன்னா 10ஆம் இடத்தை சனி பார்க்க போகிறார். இந்த 1.5 ஆண்டு காலம் பார்ப்பார். அதனால் உங்களுக்கு தொழிலில் உத்தியோகத்தில் அதிகப்படியான வேலை பளு இருக்கும். அப்போ இன்புட் இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் தானே. அப்போ கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க, சம்பாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க. இந்த 3ஆம் இடத்து ராகு கண்டிப்பாக
பெரிய லெவலில் உங்களை கொண்டாட போகுதுன்னு சொல்லலாம். பெரிய கொண்டாட்டம். வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள்லாம் வாழ்க்கையில் சரியாக மிஸ் பண்ணிங்களோ அதெல்லாம் இப்போ ஜெயிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு 4 சனி, இந்த 2.5 ஆண்டு அர்த்தாஷ்டம சனி. அப்போ 1.5 ஆண்டு அர்த்தாஷ்டம சனியுடைய நிலை தானே. அப்போ சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க. கொஞ்சம் அவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா, தொழில் ரீதியாக பார்த்திங்கனாக்கா அவர் அதிகப்படியான உழைப்பை சிந்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வேலையில் டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும், மந்திச்சூட்ட மாதிரி இருப்பீங்க. ஒரு திருப்தியே இருக்காது, வேலை பார்த்த திருப்தியே இருக்காது. அப்படி ஒரு நிலையை அவர் கொண்டு வந்துடுவார் இந்த 1.5 ஆண்டு காலம். ஆனாலும் சாதிப்பீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த ராகு பகவான் 3ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் இந்த ராகுக்கு இருப்பது என்பது வெற்றியை தரக்கூடிய ஒரு நிலை. தொட்டதெல்லாம் வெற்றி, எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றின்னு சொல்லலாம். அப்போது தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நீங்கள் சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். புதுசாக வேலைவாய்ப்புக்காக முயற்சி பண்ணால் கூட கண்டிப்பாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். இல்லை புதுசாக தொழில் பண்ணுறவங்களும் புதுசாக தொழில் துவங்கினாலும் சூப்பராக ரன் பண்ணி நல்லா சாதிக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லணும். அப்போது ராகு 3ஆம் இடத்து ராகு உங்களை பெரிய லெவலில், உங்கள் முயற்சி பெருசாக இருக்கும். சாதாரணமாக நீங்கள் இறங்க மாட்டீங்க. கடன் வாங்கினாலும் பெரிய லெவலில் வாங்கி தான் நீங்கள் செய்வீங்க. பிரம்மாண்ட நாயகன் இல்லையா. இன்னும் ஒரே ஒரு மைனஸ், இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஆகாது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஆனால் எடுக்கிற முயற்சி சிறிய முயற்சியாக இருந்தாலும் இமாலய வெற்றி பெறும். அற்புதமாக பலனை பார்க்க போகிறீங்க. தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கிற முயற்சி தான் அங்கே விஷயத்தை கொடுக்க போகுது. ஆனால் கேது வாட்டபோட் கேது அப்படின்னா, கேது 9ஆம் இடத்துல இருக்கார். 9ல் கேதுன்னா பாக்கியஸ்தானம், பாக்கியத்தில் தடை. கேது இருக்கிறத சுருக்குவார் இல்லையா, அப்போ தடையை ஏற்படுத்துவார். தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். தந்தை வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, பங்காளிங்க கூட்ட பிரச்சனை. ஊரில் சொந்தக்கார பங்காளிங்க இருப்பாங்க, அவங்க கூட பிரச்சனை வரும். தந்தைக்கு தொழிலில் ஒரு பின்னடைவு ஏற்படலாம். தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 9ஆம் இடம் அப்படின்னா தந்தைக்கும் உங்களுக்குமே கருத்து வேறுபாடு வரும். அது மட்டும் இல்லை, ஆன்மீக பயணம் செல்லலாம். 9ஆம் இடம் அப்படின்னும் பொழுது ஆன்மீகம், இன்ப சுற்றுலா, வெளிநாடு போகிறது, வெளி மாநிலம் போகிறது, கோயில் குளங்களுக்கு போகிறது, தீர்த்த யாத்திரைகள் போகிறது, தாராளமாக போகலாம். ஆனால் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். அங்கே போகிற இடத்துல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். எச்சரிக்கையாக நடந்து கொள்ள. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி போயிட்டுருக்கு. எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் குரு பாருங்கள், லக்னாதிபதி, ராசி அதிபதி 7ஆம் இடத்துக்கு ராசியை பார்க்க போகிறார். சமூகத்தில் உங்களுக்கு பேரு, புகழ், அந்தஸ்து உயர்வடைய போகிறது. சாதிக்க போகிறீர்கள். சமூகத்தில் உங்களை பெரிய லெவலில் நீங்கள் ரீச் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஓராண்டு காலம் 11ஆம் இடத்தை பார்க்குறதால தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக பெருசாக சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க. இந்த ராகுவால் பெரிய லெவலில் சம்பாதிக்க போகிறீங்க. ஏன்னா பிரம்மாண்ட நாயகன். ஒரு சிம்பிளாக ஒரு 5 லட்ச ரூபா வச்சு ஒரு கடை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அது கட்சியில் எல்லாம் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் அவங்கவுங்க கொடுத்து கடைசியில் அது 50 லட்சமாக மாறும். 50 லட்ச ரூபாய்க்கு அதுக்கு தகுந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு, அப்போ அதுக்கு இன்புட்டு போட்டால் அவுட்புட் அதுக்கு தகுந்த மாதிரி தானே வரும். ஒரு சிறிய தொழில் ஆரம்பிக்கலான்னு பார்த்தா ஒரு பெரிய தொழிலாக மாறும். அதுதான். அப்போ நல்ல வருமானம் இருக்கும், சம்பாத்தியம் இருக்க போகிறது. அப்போது ரொம்ப ரொம்ப என்னதான் நீங்கள் அர்த்தாஷ்டம சனி நடந்தாலும் பயப்படாதீங்க. இந்த ஓராண்டு காலம் இந்த 1.5 ஆண்டு காலத்தில் இந்த ஓராண்டு குரு பார்வையில் இருக்க போகிறார் ராசியை குரு பார்க்குறது சிறப்பு. சாதிக்கக்கூடிய நேரம், சரித்திரம் படைக்கக்கூடிய நேரம். மொத்தத்தில் ராகுவால் அபரீதமான ஒரு நன்மை, கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்தை பெறப்போகிறீர்கள். 9ல் கேது சில பிரச்சனைகளை தரும். நீங்கள் கீழ்பெரும்பள்ளம் அல்லது பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். சனி பகவானால்
அர்த்தாஷ்டம சனியினுடைய நிலை அந்த அளவுக்கு இருக்காத வண்ணம் இந்த ராகு குரு இந்த கிரகங்கள் உங்களை உயர்த்தி அழகு பார்க்கும் சிம்மத்தில், அதாவது பெரிய சிம்மாசனத்தில் உட்கார வச்சு உங்களை அழகு பார்க்கும் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும் என்று சொன்னால் மிகையாகாது. நன்றி. வாழ்க வளம்.